வெல்கம் டு ராஜி வீவல்ஸ். இன்னைக்கு எங்கள் வீட்டு வாசலில் சின்னதாக கோலம் போட்டிருக்கேன். ஓணம் செலிப்ரேஷனுக்கோசம் எங்கள் வீட்டு வாசலுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் போட்டிருக்கேன். இதோடைய ஹிஸ்ட்ரியை இப்போ பார்ப்போம். இது தமிழ் மாதத்தில் ஆவணி மாத திருவோணம் நாளிலும் ஓணம் பண்டிகை சிறப்பாக கடைப்பிடிப்பாங்க. இந்த இடத்துல அவங்க எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, விஷ்ணு பக்தரான பிரகலாதரின் பேரன்தான் மகாபலின்னு பேரு. அவன் கேரளால அரசு செய்த மன்னன். அவரு ஒரு முறை மன்னனின் வெளிவாக விஷ்ணு பகவான் வாமன வடிவத்தில் அவர் எனக்கு அவர் அந்த மகாபலி மன்னன் கேரளா இதில் எல்லாருக்கும் எல்லா நலங்கினம் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்து எல்லாம் இது பண்ணார். அந்த சமயத்தில் விஷ்ணு அவதாரத்தில் விஷ்ணுவில் 10 அவதாரம் இருக்குது. அதில் ஒரு அவதாரம் தான் வாமனர் அவதாரம். அவர் குள்ள மனிதர். அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து வந்தார். வந்துட்டு நான் ராஜா கிட்ட நான் ஒரு 3 நலம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 3 நலம் கேட்டார். அவருக்கு ஒரு மகாபலிக்கு ஒரு குருஜி ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்னார், அவர் கேட்கும் போது தராத, அதுக்கு அவர் ஏதோ திட்டம் வச்சிருக்காரு அப்படின்னு. இந்த குள்ள மனிதன் நான் யார் கேட்டாலும் நான் கொடுப்பேன், ஆனால் இவர் கேட்கும் போது நான் எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? அதனால 3 அடி தானே, ஓகே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி 3 அடி நலம் கேளுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் என்ன பண்ணாரு, விஸ்வரூபம் எடுத்தார். பெருசா ஆனன அவர் ராஜா 1 அடி எடுத்து வச்சாரு. அவர் அந்த பூமியை தொட்டாரு. இன்னொரு அடி எடுத்து வச்சாரு. மேகத்தை தொட்டாரு. இன்னொரு அடி எடுக்க வைக்கிறதுக்கு அவருக்கு இடம் இல்லை. ஸோ 2 அடியும் அவர் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிட்டாரு. ஸோ அப்போதான் ராஜா சொன்ன, என் தலையில வை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அதான் அவர் தலையில வச்சுட்டாரு. அவர் தலையில வைக்க சொல்லிட்டாரு. அவர் தலையில வச்சுன்னா அவர் மகாபலியை பாதாளத்தில் இது பண்ணிட்டாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன, எனக்கு ஒரே ஒரு வரன் முண்டி கொடு. மகாபலி கேட்டாரு, என்ன வரன் அப்படிங்கிறச்சு. நான் மக்களுக்கோசம் நான் இத்தனை நாள் நான் மக்களுக்கோசம் ஆண்டேன், எல்லாம் கொடுத்தேன். எனக்கு நான் ஓணம் பண்டிகை போது மட்டும் என்னை வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் என்னை மக்களை பாதுகாக்கிறதுக்கு நான் வருவேன், அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கோசம் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருஷம் அவர் ஒரு வரவேற்புக்கோசம்தான் அவர் ஒரு மகாபலி வரவேற்கிறாரு. வரவேற்புக்கோசம்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேரளாவில் எல்லாருமே பூக்கோளம் போட்டு, வாசலில் பூக்கோளம் போட்டு எல்லாம் இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி ட்ரம்மெல்லாம் இது பண்ணி அவரை வரவேற்பாங்க. அவர் பார்க்க வருவார். அப்போ கதகளி டான்ஸு எல்லாமே நடக்கும். ட்ரம்மு இது எல்லாமே விளக்கேற்றி அப்படியே ஊர்வலமாக அவரை கூட்டிகிட்டு வருவார் பூ போட்டு. அதனால தான் நம்ம அவரோட வரவேற்புக்கோசம் தான் நம்ம ஓணம் பண்டிகை கொண்டாடுறோம். இந்த பண்டிகை போது, ஓணம் பண்டிகை போது எல்லாருமே ஹாஃப் ஒயிட் சாரீ கட்டிட்டு கோலாட்டமாக கொண்டாடுவாங்க. அதே சமயத்தில் விளையாட்டு இது படகோட்டி விளையாட்டு விளையாடுவாங்க. அது என்னன்னா போட் ரேஸ். எல்லாரும் போட் ரேஸ் இதில் கடலில் எல்லாரும் போட் ரேஸ் பண்ணி யார் வின் பண்ணோங்கிறதுக்கோசம் அதுக்கான ப்ரைஸும் கொடுப்பாங்க. அதனால எல்லாருமே ஸ்னோ ஒயிட் சாரீ கட்டிக்கிட்டு கோலாடமாக கொண்டாடுவாங்க. இந்த ஓணம் பண்டிகை போது 24 வெரைட்டிஸான சாப்பாடு செய்வாங்க வீட்டில் கேரளாவில். இது இப்போ கேரளா ஸ்டைலில் ரைஸ் அதில் தான் பண்ணுவாங்க. நான் எல்லாவற்றையும் கரெக்டாக ஹிஸ்ட்ரியெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய்.